முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்றான கந்தசஷ்டி திருவிழா இன்று யாகசாலை பூஜைகளுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதலே கோவிலில் அங்க பிரதர்ஷனம், அடி பிரதர்ஷனம் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். 22/10/2025 கந்தசஷ்டி பெருவிழா இன்றைய முதல் நாள் நிகழ்ச்சிகளை பத்மம் யூடியூப் சேனல் உங்களுக்காக படம் பிடித்து காட்டியுள்ளது. தேதி முதல் 27ஆம் தேதி வரை கந்தசஷ்டி விழா. 27ஆம் தேதி மாலை 4:30 மணி அளவில் சூரசம்ஹாரம். இந்த நிகழ்ச்சிக்கு பின் 28ஆம் தேதி காலை திருக்கல்யாணம். இதோ வாருங்கள், ஏராளமான பக்தர்கள் கந்தசஷ்டி கவசம் விரதம் இருப்பதற்காக திருச்செந்தூரில் குவிந்தனர். துவங்கியது யாகசாலை பூஜை. இன்று முதல் நாள் யாகசாலை பூஜையுடன் கந்தசஷ்டி விரதம் துவங்கியது. இதோ யாகசாலை, யாக குண்டம். அதற்கான ஏற்பாடுகளை கோயில் குருக்கள் செய்து கொண்டிருப்பதை காணலாம். இதோ ஏராளமான பக்தர்கள் புடைசூழ கந்தசஷ்டி கவசம் விரதம் இன்று முதல் துவங்குகிறது. இதோ வாருங்கள், யாகசாலை மண்டபத்தில் 7 தினங்களும் கந்தசஷ்டி கவசம் பாடி பாராயணம் செய்து விரதம் இருந்து குழந்தவரை வேண்டி அவரவர்க்கு வேண்டியதை இறைவனிடம் வேண்டி அமர்ந்திருக்கும் பக்த கோடிகள், லட்சக்கணக்கான பக்த கோடிகள் சூரசம்ஹார நிகழ்ச்சியில் குவிவார்கள். இதோ கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பக்தர்கள் அதிகாலையில் வரும் காட்சியை பார்க்கலாம். அவரவர்க்கு ஏற்ப அவரவர் நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள். இதோ வாருங்கள், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலையிலே இதோ வாருங்கள் அடிமேல் அடி எடுத்து வைத்து தன் வேண்டுதலை வேண்டும் பக்த கோடி. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல். இதோ வாருங்கள், ஏராளமான பெண்கள் ஒவ்வொரு அடியாக வைத்து முருகப்பெருமானை வணங்கி கோயிலை வலம் வரும் காட்சி. பெண்கள், பெரியவர்கள் திருமணம் வரம் வேண்டி வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டி முருகனுக்கு வேண்டுதல் நிறைவேற்றும் பெண்கள், குழந்தை வரம் வேண்டி வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் பெண்கள், இதைவிட அங்க பிரதேசம் கோயிலை அப்படியே படுத்து உருண்டு வழிபாடு நடத்தும் பெண்கள், ஆண்கள் என ஏகப்பட்டோர் இதோ வாருங்கள். பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டி எம்பெருமான் முருகப்பெருமானிடம் மனதுருகி உடல் வருத்தி வேண்டுதலை நிறைவேற்றுதல். வேண்டுதல் நிறைவேறியவர்கள் நேர்த்திக்கடன் தீர்ப்பதும், வேண்டுதல் வேண்டி வணங்குபவர்கள் நேர்த்திக்கடன் இழுப்பதும் இங்கு அறுபடை முருகனின் யாகசாலை மண்டபத்தை பாருங்கள். ஏராளமான பக்தர்கள் யாகசாலை மண்டபத்தில் முதல் நாளான இன்று யாக பூஜை நடைபெறுவதை காண்பதற்காக குவிந்து கொண்டிருக்கிறார்கள். திருச்செந்தூரில் ஏராளமான ஏற்பாடுகளும் போக்குவரத்து வசதி, பார்க்கிங் வசதியுடன் யாகசாலைக்கு வருவர்களுக்கு அனைத்து வகையான வசதிகளையும் மாநில அரசு செய்துள்ளது. யாகசாலை மண்டபத்தில் முருகப்பெருமான் இதோ வாருங்கள், பக்தர்கள் நேர்த்திக்கடன்
முறையில் ஏராளமான பக்தர்கள் அங்க பிரதர்சனம் செய்கிறார்கள். என்னப்பனே, முருகனே, அறுபடை வீடா, முருகப்பெருமானே, திருச்சுந்தரானே என்று பக்தர்கள் அவன் வரம் வேண்டி, அவன் அருள் வேண்டி, அவனிடம் தன் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டி, குழந்தை வரம் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்பது பழமொழி. இதோ கந்த சஷ்டி விழாவின் முதல் நாள் 22ஆம் தேதி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வரை விரதமிருந்து 28ஆம் தேதி காலை 11 மணியில் வள்ளி தீவானையுடன் முருகப்பெருமானின் திருக்கல்யாணம். இந்த நிகழ்ச்சிக்காக இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் இருந்து ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். துவங்கிவிட்டது கந்த சஷ்டி விரதம். 7 தினங்களில் ஒருவேளை உணவு மட்டும் உண்டு மகிழும் விரதம் இருக்கும் பெண்கள் இதோ வாருங்கள். திருநீர் பிரசாதத்தை இங்கு கந்த சஷ்டி கவசம் வழங்கி பாடி வரும் கோஷ்டியிடம் இருந்து ஆசி பெற்று செல்லும் பெரியோர்களும் பெண்களும். எனவே இந்த கந்த சஷ்டி கவசம் விழா உலக பிரதிஷ்டை பெற்றது. எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் உண்டு. ஏராளமான பெண்கள் இந்த விரத வழிபாட்டுக்காக மடிப்பிச்சி ஏந்தி அடிமேல் அடி வைத்து வரும் காட்சி நம் கண்களை குளமாக்கின்றன. திருச்செந்தூர் முருகன் கைவிட மாட்டான். அவனை நம்பி வந்தோர் வெறுங்கையுடன் திரும்ப மாட்டார்கள் என்று அவர்களுக்கு நம்பிக்கை. இதோ வாருங்கள். என்ன வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டி முருகப்பெருமானை அடிமேல் அடி வைத்து கோயிலை வலம் வரும் இந்த பெண் காவடி தூக்கி வருபவர்கள், இப்படி ஏராளமானவர்கள் இன்று காலை முதல் வரத் தொடங்கிவிட்டனர் திருச்செந்தூரை நோக்கி. லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று முதல் விரதத்தை அனுசரிப்பார்கள். திருச்செந்தூர் முருகன் கோயிலே தங்கி இருப்பவர்கள் ஏராளம். ஒருவேளை உணவு, தண்ணீர் மட்டும் பருகி விரதம் இருக்கும் முறை. இப்படி ஒவ்வொருவரும் அவரவருடைய பழக்கம், அவருடைய நேர்த்திக்கடன், அவருடைய மன உடல் மற்றும் மனசாந்தியை பொறுத்து விரத முறைகளை கடைபிடிப்பார்கள். ஏராளமான உணவு விரத முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. தினசரி இவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது. கோயிலிலே இருந்து தங்கி அங்கேயே குளித்து தினசரி முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் இருப்பவர்கள் லட்சக்கணக்கானோர். இதோ வாருங்கள், பஜனைகள் பாடிக்கொண்டு செல்லும் பக்த கோடிகள். இப்படி தினசரி ஏராளமான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டி திருச்செந்தூரை நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். பார்ப்பவருக்கும் புண்ணியம், பார்ப்பவனுக்கும் இறைவனின் அருள் கிடைக்கும். இதோ உங்களுக்காக பத்மம் யூடியூப் சேனல் இந்த காட்சிகளை படம் பிடித்து காட்டுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியத் துவங்கிவிட்டார்கள் திருச்செந்தூரை நோக்கி. இதோ யாகசாலை மண்டபம்.
निश्चित्वा